வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷு இது ஒன்று செஞ்சுட்டா போதுங்க. தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஈஸியாகவும் இல்லை டேஸ்ட்டாகவும் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நம்ம ட்ராவலுக்கும் வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். வாங்க இப்போ இந்த டேஸ்ட்டான தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது ஒரு கப் அளவு வெங்காயம் பொடியாக நறுக்குனது எடுத்துக்கலாம். 2 கப் அளவு பொடியாக நறுக்குன தக்காளியும் எடுத்துக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவு ரீஃபைண்ட் ஆயிலே ஊற்றிக்கலாம். இதில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாங்க. இது பொரிஞ்சதும் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பெருங்காயெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இல்லை சுருளை நல்லா வதக்கிக்கலாம். இது போல் நல்லா வதக்கிட்ட பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி தொக்குக்கு தேவையான மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவு போட்டுடலாம். தனி மிளகாய்த்தூள், ப்ளெயின் மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா கலந்துடலாங்க. இன்னும் கொஞ்சம் காரம் தேவைப்பட்டால் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது கலந்துடலாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். இப்போ இந்த பொடியெல்லாம் நம்ம போட்டதும் நம்ம இப்போ தக்காளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவு கட் பண்ண தக்காளி போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பு நம்ம டேபிள் சால்ட்டே போட்டுட்டு நல்லா கலந்துடலாங்க. இதை நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். இப்போ தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா சுருண்டு வர வரைக்கும் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். எண்ணெய் அப்படி பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ தக்காளியும் நல்லா வெந்துருச்சு. நம்ம ஊற்றின அந்த எண்ணெயெல்லாம் அப்படி மேலே அப்படி வந்துருச்சுங்க. இப்போ நல்ல தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். ஆறுனதும் நம்ம ஒரு பாட்டிலில் இல்லைன்னா ஒரு நல்ல ஸ்டீல் பாத்திரத்தில் எடுத்து போட்டு வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. டேஸ்டான இந்த தக்காளி தொக்கு நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. இந்த டேஸ்டான தக்காளி தொக்கு நீங்கள் இது போல் ஒரு முறை செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.